வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் ரவுண்டு கம்மி தான், ஒரு 18 அவ்வளோதான் சுற்றேன். ஏன்னா எந்திரிச்சது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணது 6:15 ஆகிடுச்சு. தம்பி நல்லா தூங்கினு. நான் வீடியோ கிளிக் பண்ணால் கூட எந்திரிச்சிடும். அது அப்படியே நான் சைலண்ட்டாக வெளியே வந்துட்டேன். இப்போ எந்திரிச்சு உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். எழுந்திருவான், கரெக்டாக எந்திரிச்சோம். எழுப்ப தேவையில்லை, அவனே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் அவன் பார்த்துருவான். நான் போகிறதுல பாயெல்லாம் மடித்து தலைக்கெல்லாம் எடுத்து வச்சுருவான். குளிப்பாட்டு டிஃபன் தரணும், அவ்வளோதான். பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வணக்கம் சார், சூர்யா உங்களுக்கு ஏன் பிடிக்கணுன்ட்டு. வீட்டுக்கு வாங்க, நான் இங்கே சொல்கிறேன், ஓகேவா? ரைட். மூச்சு வாங்குது. இந்த மூச்சு வாங்குது எப்போ நிற்குதோ அப்போ நான் ஒழுங்காக இருக்கேன்னு அர்த்தம், இல்லையா? அப்பா சரி, ஓகே, வீட்டுக்கு போகலாமா? இப்போ வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி என்ன கிழமை? அது கூட ஞாபகம். புதன். பாவம் மருமக வந்து சொரா கேட்டிருந்தாங்க. நம்ம இல்லைங்க, சொரா கிடைக்கவே மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு, ஆனால் நீங்கள் சிக்கன் சாப்பிட்லாம், சரி வேக வச்சு சிக்கன் சாப்பிட்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நான் அதிகமாக சிக்கன் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். காலைல வந்து 2 தோசை, மத்தியானத்துக்கு இன்றைக்கி இது கேட்டிருக்கேன், பார்லி கேட்டிருக்கேன். பார்லி ஒருத்து கொடுத்து நைட்டு வந்து வேக வச்ச சிக்கன் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. 1 கிலோ கம்மியாக இருக்கேன், அவ்வளோதான். வேறு பெருசாக ஒன்றெல்லாம் கிடையாது. பார்க்கலாம். இப்போ 8வது நாள் தானே, இன்னும் 100 நாள் இருக்குது, இன்னும் 92 நாள் பேலன்ஸ் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, சரி போகலாமா வீட்டுக்கு? வாங்க. இன்றைக்கி நல்லா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி எனக்கு. இதான் நல்லா வெயில் சுரின்னு அடிக்குது பாருங்கள் காலையிலேயே. ஓகே, டைம் ஆகிடுச்சு, நிறைய வீட்டுக்கு போயிடலாம். நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுற சிஸ்டர் உட்காந்து யோகா பண்ணியிருக்காங்க. அவங்க யோகா பண்ணுவாங்க. என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க. வணக்கம்மா. நம்ம விஜயலட்சுமி சிஸ்டர் யோகா பண்ணுறவங்க ஐடியாலாம் கொடுத்தாங்க நம்மளுக்கு நேற்று. எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, இப்போ எதிர்க்கே பார்க் வச்சுன்னு வர மாட்டேங்கிறேன்ட்டு. சரி வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகிட்டே இருக்கு. யோகாலாம் செம்மையாக பண்ணுவாங்க. பட் சில பேர் சொல்லுங்கள் யோகா பண்ணால் தொப்பை குறையுன்ட்டு. அவங்க உடம்பு வளைக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அப்பாடி. நேற்று பையன் வாங்கி தந்தான் செப்பல், பட் அதை மறந்துட்டேன். நான் வாக்கிங் சுத்தியே போட்டு போயிட்டேன் நான். அப்பாடி. நிறைய பேர் சொல்லி கார் கவர் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்பாடி, இந்த சேனலில் தெரியல. சூரியன் என்ன பண்ணுறான் பார்க்கலாமா? என்ன பண்ணுற? எந்திரிச்சிட்டியா? அம்மாடி முருகா, அம்மா. தலகால எடுத்து வச்சிட்டியா? குட் பாய். எப்போ எந்திரிச்சா? இப்போவா? ஓ, நேற்று எந்திரிச்சியா? நைட்டெல்லாம் படுக்காமல் கரெக்டாக பண்ணிட்டுருக்க? இப்போவா? சரி, பாய் கொடு, பாய் எடுத்துட்டு வரேன். வணக்கம். அப்பா நாளைக்கு நிக்கு காப்பி, நாய் சாப்பாடு, பொங்கல், சாம்பார், சப்பாத்தி, காலையில இட்லி, தோசை, சாப்பாட்டு பாகல், சப்பாத்தி ஆடு, தோசை. நான் பேசுகிறேன், நீயே பேசிட்டேன். சப்போர்ட் கொடுத்தா உங்கள் சப்போர்ட்டை வச்சுக்கிங்க. கை வலி, கால் வலி, கை வலி. ஓகே, சப்பாத்தியா, தோசையா, இட்லியா எல்லாம் கேட்டான்.
நான் ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு சிஸ்டர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அந்த சிஸ்டர் பேரை சொல்லிடுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவன் பேர் ரசிகான்னு போட்டிருந்தாங்க. வணக்கம் வணக்கம் சிஸ்டர். சூரிய உங்களுக்கு எதனால் பிடிக்கும்னு கேட்டிருந்தாங்கங்க. சூரிய உங்களுக்கு எதனால் பிடிக்கும் அதை சொல்லியிருந்தாங்க. ஒரு அம்மா கிட்ட போயிட்டு உங்கள் குழந்தைய ஏன் பிடிக்கும்னு கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க, ரொம்ப பிடிக்கும்வாங்க. அதெல்லாம் சூரிய கூட வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ட்ராவல் பண்ணியிருக்கேன். சூரியங்க படுப்பான், பக்கத்தில் நான் படுப்பேன். சூரியக்கு ஊட்டுறது, சூரியக்கு தூக்கின்னு போகிறது, திருப்பதியெல்லாம் இவன் கூட்டின்னு போவாங்க. இப்போ எனக்கு இவன் எத்தனை வயசு டிஃப்ரெண்ட்னா, இவன் வந்து 75 76 பிறந்தான், நான் 70 பிறந்தேன். 6 வயசு டிஃப்ரெண்ட்டு. எனக்கு 10 வயசு இருப்பேன், 5 வயசுன்னு வச்சுங்களேன். எங்கே போனாலும் எங்கள் அப்பா ஏய் தூக்கூடா சூர்யா தூக்கூடா. எங்கே போனாலும் கோயில் திருப்பதி போனாலும் சரி, திருத்தணி போனாலும் சரி, எங்கன்னா வெளியே போனாலும் சரி, என்ன தூக்க சொல்லுவார். அவர் தூக்க மாட்டார். ஸோ 10 வயசில் 5 வயசு குழந்தை வந்து இடுப்பில் இருந்திருக்காங்க. நான் இருக்கா இல்லையா, குட்டி பையன். யார் தூக்காவுங்க? என்னையே தூக்க சொல்லுவார் எங்கே போனாலும். தூக்கெல்லாம் முளைப்பார். ஸோ அது அப்போ தூக்குனது இன்னும் அவனை அவனும் என் கூட ஜாலியாக பேசுவான், சிரிப்பான், கொள்ளுவான், எல்லாம் செய்வான். இவனை ஊட்டுறதுலேருந்து மறந்துச்சு எல்லாம் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அவன் கூடயே இருந்ததால் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரணமாக இப்போது சில பேர் நான் இதெல்லாம் பார்க்குறேன், ஒரு நாயை வளர்க்குறாங்க வீட்டில். இவன் அது சொல்ல அந்த நாய் இறந்து போச்சுன்னா ஓன்னு அழுகிறாங்க. அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் வச்சுக்கிறாங்க ஒரு டாக் மேலேயே. ஸோ இவன் ஒரு மனுஷன், இவன் மேலே அஃபெக்ஷன் வச்சுனா என் கூடயே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு 10 வயசுலேருந்து கண்டுச்சுங்க. இப்போ எனக்கு 54 வயசு ஆகும். என் 10 வயசுலேருந்து ஞாபகம் இருக்குது எனக்கு. 54 வயசு ஆகுது. 10 20 30 40 50 44 வருஷம் என் கூடயே அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான். நான் எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடும், காலையில் போனாலும் வீட்டுக்கு வந்துடும். நான் 2 நாள் டூர் போனால் கூட இவன் நம்ம ஞாபகம் தான் இருக்கும். ஸோ இவனை பிடிக்கிறதுக்கு அதான் காரணம். இப்போ கூடயே ஒருத்தவங்க கூட இருந்துட்டு இல்லைன்னா எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ இவன் கூட இருக்கான், அவன் கூட இருந்துட்டு இருக்கேன். இப்போ கூட இந்த சேலத்துக்கு போனோம், 1000 வருஷம் என்னடா இருந்தாலும் இவன் எப்படி இருப்பான். குளிப்பாட்டுறேன். என்ன பண்ணுவேன், வெள்ளிக்கிழமை நைட்டு சேலத்துக்கு நான் போகிறேன், காலையிலேயே அவனுக்கு குளிப்பாட்டுருவேன். ஸோ சனிக்கிழமை குளிக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் குளிப்பாட்டுருவேன். இந்த யூரின் பேக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும், எடுக்கிறது கொள்றதெல்லாம். ஓகே சிஸ்டர், புரியுதுங்களா? சூர்யாவை ஏன் பிடிக்கிறதுக்கு காரணம்ட்டு. அதே மாதிரி சூரியக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னா, சூரியன் யார் ரொம்ப பிடிக்கும்? உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. பவானி, விக்கி, மேவரிக். பவானி பவானி தான் கரெக்டாக வந்து கட்டுறாங்க. பார்வதியா? ரைட், ஓகே. இந்த மாதிரி எல்லாரையும் கம்பேர் பண்ணாங்களோ. இப்போ ஒருத்தவங்க என்னெல்லாம் செஞ்சாலும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது, நம்ம அந்த குழந்தைய பார்க்கணுன்ட்டு. மாவீரன் தான் பிடிக்கும். இவனுக்கு சூரியக்கு வந்து யார் அந்த சரத்தில் அஃபெக்ஷன் காட்டாலும் அவன் தான் பிடிக்கும். எனக்கு சூரிய பிடிக்கிறது தாங்க காரணம். கூடியே இருந்து பழகிட்டேன், கூடியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இந்த யூடியூப் வந்து நல்லா பேச கற்றுக்கலாம். உங்ககிட்ட வணக்கம் வணக்கம் சொல்கிறது, சப்பாத்தி மாவு சொல்லிட்டு கற்றுக்கலாம். இதுக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்துருப்பான். ஆனால் கோவம் வரும் பாருங்க, இவனுக்கு தூக்கி அடிப்பான். ஒரு வாட்டி என்ன பண்ண தெரியுங்களா, மூஞ்சி கண்டுக்கிறப்போ சில்லிக்கா பண்ணி விட்டேன், கொளிச்சுன்னு விட்டான்னு ஒரு கதிகளையே போயிடுச்சு எனக்கு. எதுக்காக மாட்டிப்பான். இவன் வந்து பாத ஸ்ட்ரென்த்து கிடையாது, மொத்த ஸ்ட்ரென்த்து கையில் தான். தொட்டாலும் பயமா இருக்கும். இங்கே பாருங்க, அடிச்சானா அவருடைய அடி வைப்பாரு, அடிக்கிறாங்கள அவங்கள வலிப்புண்ணா உங்களுக்கு பொழிச்சுன்னு வேணாம். அவன் கையை சாப்பிட்டு இந்த இடம் அவங்க ஸ்ட்ராங்கு விட்டான்னு வச்சுங்க, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் ஆடுவாங்கல்ல, 1.5 டன் வெயிட் அடி. ஓகே ஓகே, டேட் நான் சொல்லிட்டேன். 7-10 ಉಂಟು ಉಂಡು ಆಯಡ್ರ 7-10 புதன். நீ நான் டேட் சொல்ல, சூரிய கரெக்டாக சொல்லிட்டான். நான் சொன்னால் தப்புன்னுவான். 28 42 36 தப்புன்னுவான். ஸோ நீ கரெக்டாக சொல்லிட்டான். சரி, சூரிய குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறான். பாய், அடுத்தது பார்க்கலாம். பாய் சூரிய. ரசிகா சிஸ்டர், நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரில, எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் வீட்டில் வந்து பாருங்கள், நானும் சூரிய நேரில் வந்து பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு நான் என்ன பண்ணுறது. ஓகே, பாய் பாய். குளிக்க போகிறேன் சொல்லுங்கள். குள்ளி போடுற நாளை பார்க்கணும், மழை பார்க்கணும். 8 to 2